ஹலோ ஏலியன்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஸ்வா. இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய பிளான் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் மிஸ் ஆகி இப்போ வந்து பசங்கள்லாம் சேர்ந்து வாகமன் போகிறோம். பைக் ட்ரிப் தான். ஒரு 6 பைக் வருது. நம்ம பைக்கிங் சேர்த்து நம்ம ஆம்னிட்ரிக்ஸும் அதில் தான் இருக்குது. கூட பிள்ளைனா இன்னொருத்தன் வாரான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க யாரெல்லாம் தெரியல. ஏன்னா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், வந்ததுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ப்ராப்பரான இன்ட்ரோ கொடுக்கல, ஏன்னா நான் வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. இப்போ நேராக நம்ம சாமி பல்க்கு தான் போகிறோம். சாமி பல்க்குனா உங்களுக்கு தெரியாது, அது ஒரு இந்தியன் ஆயில். அந்த பேர் அவங்க ஓனரோட பேர் சாமி. ஸோ அவங்க சாமி பல்க்குன்னு சொல்லி அது ஒரு மாதிரி பிராண்ட் ஆகிருச்சு அந்த இடம். ஸோ அந்த இடத்துல தான் எல்லோரும் நிற்கிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாத்தையும் மீட் பண்ணணும். அப்படியே அங்கேருந்து டேரெக்டாக கிளம்ப வேண்டி தான். மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:10 நினைக்கிறேன். கரெக்டாக டைம் ஆயிடுச்சு. 5:15. சரி, மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 5:17. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் கிளம்பிடுன்னு நினச்சோம். பட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய லேட்லாம் இல்லை, ஆனால் சீக்கிரம் கிளம்புன்னு நான் சொன்னேன். ஆனால் பசங்க எல்லோரும் தூங்கிட்டு லேட் ஆகிட்டாங்க. தூங்கிட்டு மெதுவாக தான் வரேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் லேட் ஆயிடுச்சு. அதில் 1-2 ஒருத்தர் மட்டும் தான் தெரியும் எனக்கு, மற்றபடி யாரையுமே தெரியாது. மற்றபடி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு தான் கேதராக இருக்கும். மற்றபடி எல்லாரையுமே எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அங்கே நிற்கிறேன்னு சொன்னாங்க. சாமி பல்கிட்ட போய் பார்ப்போம், அது நிற்கிறாங்களா இல்லை வந்துட்டாங்களா வரலையான்னு தெரியல. அங்கே போனப்போ தான் தெரியும். நம்ம ஆம்னிட்ரிக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணவே இல்லை. ரெடி பண்ணலாம் மீன்ஸு சும்மா துடைக்க மட்டும் செஞ்சோம். கழுவெல்லாம் செய்யலை, ஏன்னா ஆல்ரெடி நீட்டாக தான் வச்சுருந்தேன். அப்புறம் கழுவுறதுக்கும் வந்து மைண்ட் செட் ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் வந்து ஒட்ட வேண்டியிருந்துச்சா, அது ப்ராப்பராக ஒரு டைமில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி. ஏன்னா தண்ணி ஊற்றினா திரும்ப உரிய ஆரம்பிக்குது. இப்படி போகிறது வந்து கேரளா பக்கம். ஸோ அதனால் மழை பெய்யும் நினைக்கிறேன். அதனால் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உறிஞ்சி உழாமல் இருந்தால் சரி தான். ஏன்னா வந்து கொஞ்சம் ஒட்டுறதுக்கு மறந்துட்டேன். அது ப்ராப்பராக ஒரு டைம் வந்து அதை ஒட்டி ப்ராப்பராக செட் பண்ணணுன்னா 1-2 இடத்துல உறிஞ்சி ஆரம்பிச்சிட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம். ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆம்னிட்ரிக்ஸில் வந்து ஒட்டினது வந்து நம்ம ஓட்டலை, ஷோரூம்லேயே இருந்தது. ஷோரூம்லேயே கொடுத்தது. அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தான் ஆகுது கணக்குக்கு. ஆனால் உரிய ஆரம்பிச்சிட்டுனா எந்தளவுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும். அவங்க ஸ்டிக்கர்ஸ் தான் கொடுக்குறாங்கன்னா அது ப்ராப்பராக இருக்கணும்ல, உரியக்கூடாதுல்ல. கேட்டால் நம்ம பக்கம் திருப்பி விட்ருவாங்க, நீங்கள் அங்கே போனீங்க, இல்லை நீங்கள் உரிச்சிருப்பீங்க அப்படி இப்படின்னு. ஒரு இடத்துல உரியலாம், 2 இடத்துல உரியலாம், ஒரு 4-5 இடத்துல உறிஞ்சிருக்கு. சரி ஏலியன்ஸ், நம்ம வந்து சாமி பல்க்கு கிட்டே போயிட்டு உங்களுக்கு விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஏலியன்ஸ், நம்ம இந்தியன் ஆயில் பக்கத்தில் வந்தாச்சு. அதாவது சாமி பல்க்குன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பசங்க இருக்காங்களான்னு பார்ப்போம். இருந்துட்டு எல்லோரும் ரெடியாக இருந்தாங்கன்னா அப்படியே கிளம்பிடுவோம். இல்லைனா ஐ திங்க் நம்ம ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் போல் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பில்லியன் இங்கே இருக்கானா இன்னொரு இடத்துல இருப்பான்னு சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்டு. பார்ப்போம். போக மாட்டுக்கா? ஏன் வந்திருக்குடா, கால் தான் எனக்கு, நான் தான் இருக்குல்ல. ஆமாம், Many hours later.
எலியன்ஸ் அப்படி இப்படின்னு லேட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. எலியன்ஸ் அப்படி கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நேராக போக போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இன்ட்ரோ கொடுக்குறக்காண்டி உள்ளே வந்திருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொரு பைக்காக கிராஸ் ஆகும் பாருங்கள். இந்த பைக் கிடையாது நம்ம பைக்கு, இதுக்கப்புறம் வரும் பாருங்கள். இதான் 350 புல்லட் ஒன்று, அப்புறம் 125 பல்சர் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அப்பாச்சி ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு 350 புல்லட் ஒன்று, இன்னொரு பைக் இருக்குமே இந்த இருக்குல்ல, இது R15, அப்புறம் நம்ம பைக் ஆம்னிட்ரிக்ஸ். ஸோ மொத்தம் 6 பைக்கில் போகிறோம். முன்னாடி வந்து பிரேம் வந்து லீட் பண்ணி போயிட்டுருக்கான். நம்ம வந்து பேக்கப் பைக்லாம் வந்துட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ எனக்கு பெட்ரோல் போடணும். இந்த பெட்ரோல் பங்க் வந்துருச்சா, இப்போ பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பசங்கள்லாம் வந்து முன்னாடி நான் முன்னாடி வந்துட்டேன். இப்போ நான் பெட்ரோல் போடுறதுக்குள்ள அவங்க கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்புறம் அவங்கள பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் சீக்கிரம் போட்டுட்டு போகணும். நம்ம எப்போயுமே பாரத்தில் தான் போடுறதுனால பாரத்துக்கு பிடிச்சாச்சா, இப்போ பெட்ரோல் தான் போடணும். வந்தாச்சு எப்படியோ. இல்லையா அதில் போடுங்க. எவ்வளோ ரேட் வரைக்குங்களா? உள்ளே மாட்டேங்குது. மேலே வந்துட்டேன். அது போச்சா? சரி போதும் போதும். தேங்க்யூ. சூப்பர். எலியன்ஸ் கிளம்பியாச்சு, பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ தான் கால் பண்ணி சொன்னாங்க, இன்னும் விரட்டி அவங்கள பிடிக்கணும். அதுதான் இப்போதைக்கு பெட்ரோல் ஃபுல்லாக போட்டாச்சு. அவங்க பசங்களும் போட்டுட்டாங்க. இப்போ கிளம்பிட்டாங்களா, இன்னும் விரட்டி அவங்கள பிடிக்கணும். ஐ திங்க் ஒரு 10 இல்லை 15 கிலோமீட்டர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 1 மணி நேரம் இந்த மாதிரி நின்றுட்டாங்க பெட்ரோல் பங்கில். இப்போ விரட்டி பிடிக்கணுங்களே. போவோமா? ஒரு சுறவழி கிளம்பியதே. A few moments later. ஏலியன்ஸ் நம்ம பசங்களை பிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டரா வந்து ஒரு எங்கே இருக்காங்க இல்லையா, நம்ம வேறு ரூட்டை பிடிச்சோமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூசிங்லேயே வந்தேன். ஆனால் பிடிச்சாச்சு. எப்படியோ பிடிச்சாச்சு பசங்களை. எலியன்ஸ் இப்போ பாட்டு வந்து எனக்கு ஹெட்ஃபோனில் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் கேட்டிங்கன்னா கேட்டால் இவ்வளோ பைக் ரைடில் போயிட்டுருக்கோம், ஆனால் இப்படிப்பட்ட பாட்டையோட கேட்பீங்க அப்படின்னு இருக்கும். ஒரு மாதிரி இந்த போக்கி சாங்ஸாக கேட்டுட்ருக்கு. ஏன்னா அது ரொம்ப வைப்பாக இருக்குது. எலியன்ஸ் இதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறதுக்கு எதுவும் இருக்காது. மேக்ஸிமம் வந்து நான் வந்து தேனியை தாண்டி, அதாவது ஒரு பார்க்க லுக்காக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருமா அந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். எந்த இதுவுமே காட்டுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இப்போதைக்கு ஃபுல்லாக ஹைவே தான்.
கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஹைவே தான் வரும். அதனால் ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் தாண்டி உங்களுக்கு வியூ நல்லா இருக்குது இல்லைனா ஹில் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஐ மீன் ஏலியன்ஸ். நான் வந்து இப்போதைக்கு இதை கட் பண்ணுறேன். டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. என்னப்பா அவ்வளவு சூடா போட்டிருக்க? முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும். சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும். Many hours later. கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்கா? ஆமா கோவிந்தா. கெட்ட பையன் சூடாவே போட்டு பழகிட்டான். காலையில வாங்கிட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களா? இது நியாயமாயா? பட்டே ராமத்தையும் போட்டு ஆட்டே போட வந்தீங்க. டேய் உங்களை விட மாட்டேன்டா. இங்க வா கோவிந்தா, வேற கடைக்கு போவோம். ஏலியன்ஸ், நம்ம வந்து டீ குடிக்க நிப்பாட்டியிருந்தோம். இப்போ கிளம்புறோம். அம்மா ஏலியன்ஸ் கிளம்பியாச்சு. ஏலியன்ஸ் எப்படியோ வந்து இப்போ தான் காஃபி குடித்தோம். கரெக்டாக மணி இப்போ தான் 8:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இதில் போனால் நம்ம போகிறக்கே எப்படின்னு டைம் ஆயிருன்னு நினைக்கிறேன். இப்படி போட்டு வச்சுருக்காங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கிறது. ரொம்ப ஆடுது. ஏன் அப்படி தெரிஞ்சு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். 8:30னா ஐ திங்க் 10 மணி ஆயிரும்னு தோணுச்சு. 10 மணி 10:30 ஆயிரும்னு தோணுது. பார்ப்போம், எப்படி போகிறோன்னு தெரியலை. அங்கே போய் தான் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு ஏன்னா ஆட்களை வர எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்திருக்கோமா, அதாவது பசங்களை ஃபுல்லாகவே வந்து திரட்டி கூட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இன்னொன்று இப்போ நான் காஃபி குடிக்க நின்னது காரணமே வந்து ஒரு பையன் வர வேண்டியிருந்துச்சு. அவனும் வந்துட்டான், முன்னாடி போயிட்டுருக்கான். நம்ம வந்து இப்போ கணக்குப்படி பார்த்தா 11 பேர் என்ன சேர்த்து மொத்தம் 6 பைக்கு. முன்னாடி ஒரு வந்து 5 பைக்கு போகுது. நம்ம பைக் வந்து 6வது பைக்கு. சொல்லப்போனால் நம்ம ஆம்னிட்ரிக்ஸ் தான் லாஸ்ட்டாக வருது. நம்ம வந்து பேக்கப் பண்ணிகிட்ருக்கோம். முன்னாடி வந்து பிரேம் வந்து முன்னாடி இது லீட் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுனா கணக்குப்படி பார்த்தா 8:30 காட்டுது. 10:30 ஆயிரும். அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா 11 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து வெரைட்டிலாம் போகலை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஓட்டணும். மொதல் ரைடுனா நல்லா இருக்கணும், சும்மா ஏனத்தனம் ஓட்டக்கூடாது. ஸோ அதனாலேயே வந்து நாங்கள் ப்ராப்பராக லைனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். திரும்பும் போதோ இல்லைனா இன்னும் இண்டிகேட்டர் போட்டு தான் திரும்புகிறோம். எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. நீங்களும் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ரைட் பண்ணுங்கள். இது சொல்லணுன்னு இருந்தேன். அப்புறம் வந்து ஆங்கிள் எப்படி இருக்குன்னு கேட்டுங்க. அதனால் ஆல்ரெடி மங்களக்குறிச்சி போகிற வீடியோலேயே வந்து இந்த ஆங்கிளை காட்டியிருப்பேன். பட் அதில் வந்து நான் வந்து ஜாக்கெட் போட்டுக்க மாட்டேன். இப்போ ஜாக்கெட் லுக் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நேராக பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பெருசாக ஒன்றும் வியூ இல்லை. முக்கியமாக வந்து இப்போ நான் வந்து இந்த ஆங்கிளை உங்களுக்கு காட்டணும். ஐ மீன் என்ன காட்டணும், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுக்காண்டி தான் இந்த ஆங்கிளை மாற்றினேன். அப்புறம் வந்து டீ குடிக்க நிப்பாட்டினால டீ குடித்தாச்சு. வடை சாப்பிட்றவங்க வடை சாப்பிடுச்சு. இப்போ கிளம்பியாச்சு. அப்புறம் முக்கியமாக ட்ராவல் அப்போ மோஸ்ட்லி வந்து டீ வந்து அதிகமாக குடிங்க. ஐ மீன் அதிகமாக இல்லை, உங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி ரவுசியாக ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக டீ குடிச்சிருங்க. இல்லை அட்லீஸ்ட் நிப்பாட்டி தண்ணியாவது குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷாவது பண்ணிடுங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாப்பாக இருக்கும். ஏன் டீ குடிக்க சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் பிளாக் காஃபியாவது குடிக்கலாம். ஒரு கெஃபைன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாப்பாக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் டவுசியாகவே ஃபீல் ஆகும். அது நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது டவுசியாக ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டீ அடிச்சிட்டியோ இல்லை ஒரு காஃபியோ குடிச்சிட்டு போங்க. இல்லை ரிலாக்ஸ் பண்ணுறக்காண்டி ஐ மீன் ரெஸ்ட் எடுக்கிறக்காண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு மெதுவாக ட்ராவல் பண்ணுங்கள். யாரும் வேகமாக போயெலாம் எங்கேயுமே போய் சாதிக்க போகிறதில்ல. இப்போ நாங்கள் லேட்டாக கிளம்பணும், அதுக்காண்டி நாங்கள் வெரைட்டி போகணும் அப்படின்லாம் நான் வந்து புஷ் பண்ணவே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா இப்போ என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் 6 பைக்கில் போகிறோன்னா 6 பைக்கில் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். இல்லைனா ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கும் இது போகிறதுக்கே. சரி ஏலியன்ஸ், நம்ம வந்து பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். பை ஏலியன்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கேமரா எடுத்து இந்த சைடு மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதான் பசங்க ஃபுல்லாக கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க.
மட்டும் தனியாக போகிறாங்க. மெதுவாக போயிட்டுருக்கீங்களா? மெதுவாக போகிறீங்க. நான் கேமரா மாட்ட வந்தேன். அதாங்க மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. ஏலியன்ஸ் மதுரை மாவட்டத்தோட எல்லை இதோட முடிதான். இதில் போட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பெரிய ரோடாக போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. ஃபார்ட்டி கிலோமீட்டர் தான் லிமிட்டாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் வட்டி தான் போகிறோம், இல்லைன்னு சொல்லலை. நல்ல பெரிய ரோடாக போட்டிருக்காங்க. முன்னாடி சின்ன ரோடாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ கொஞ்சம் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தெரியுது லைட்டாக. எனக்கு அப்படி தோணுதா இல்லை மொத்தமாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு தெரியல. மூணாருக்கு பாருங்கள் ஏலியன்ஸ், வெறும் 108 கிலோமீட்டர் தான். தேக்கடி வெறும் 89 கிலோமீட்டர் தான். எப்பவுமே அந்த போர்டை வந்து எக்ஸாக்டாக நம்பக்கூடாது. ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டாகவும் இல்லை முன்னாடியும் வச்சுக்கணும். பசங்க நிற்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஏலியன்ஸ் நம்ம பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவோம். A few moments later. ஏலியன்ஸ் நம்ம வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி கொஞ்சம் சின்ன பிரேக்கு, அதாவது வாட்டர் பிரேக்குன்னு வச்சுக்கோங்க. பசங்களும் பில்லியனோட வராங்கல்ல, நல்லா ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு, சின்ன பிரேக்லாம் இல்லை, ஒரு 3 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நிப்பாட்டிட்டு வாட்டர்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. என்னடா சும்மா விளாண்டு பார்த்தா சும்மா தானே பிராங்கனா போறேன். நல்ல வேலை போன வச்சு திரும்பிச்சு இன்னும் போகவே இல்லையே. பசங்க பார்த்து போங்க. வாய்ஸ் ரொம்ப கெட்டி. இப்பதாயா நல்ல வார்த்தை பேசுற. உன் மேல எது மோதினாலும் அதுக்கு தான் சேதாரம். ரொம்ப சந்தோஷம்டா.
டேமுக்கு போகிறோம். என்ன டேமு, ஏன் அங்கே போகிறேன், எல்லாத்தையுமே காட்டுறேன். எல்லாத்தையும் சொல்கிறேன் போயிட்டு. ஆஹா, அன்னைக்கு மாதிரியே வருதா இது. மாட்டியாச்சு. இந்த வேகத்தில் பார்த்தா மட்டும் கொஞ்சம் கடுப்பாகுது ஏலியன்ஸ். ஸ்லோ பண்ணி போக வேண்டியிருக்கு. ஸ்லோ பண்ணுறது மேட்ரு கிடையாது, ஒரேடியாக டெத் ஸ்லோவுக்கு போக வேண்டியிருக்கு. அதுதான் கொஞ்சம் இடிக்குது. ஆனால் இப்போ வந்த 2 வேகத்தரை கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் ஒரு 2-3 வேகத்தரை இருந்துச்சு. அதெல்லாம் வரும்போது எரிச்சலாக வந்துச்சு ஏலியன்ஸ். ஏன்னா அது எரிச்சலாக எப்படின்னா அப்பப்போ உடனே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக போடாமல் செங்குத்தாக போட்டிருப்பாங்கல்ல ஸ்பீட் பிரேக்கர்லாம் போடும்போது, அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை ரைட் பண்ணும்போது. அதுவும் ஹைவேல போட்டு வச்சுக்கும்போது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஹைவேல போடவே கூடாது. அது ஏன் போடுறாங்கன்னு தெரியல. அதுதான் அந்த எல்லோ லைன் மாதிரி, எல்லோ லைனா அந்த ஒயிட் கலர் லைனும் உள்ளே சரசரன்னு போட்டு வச்சு கொஞ்சம் லைட்டாக மேடு மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அது போட்டுக்கும்போது இந்த வைப்ரேஷன்லேயோ எல்லாம் கொஞ்சம் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ பண்ணுவாங்க. வேகத்தை தவிச்சிருவோம். வளைவில் வேகம் தவிர்னு போட்டிருக்கு, அதான் வேகத்தை தவிர்த்துருவோம் சொன்னேன். இப்போ இந்த வளையிற இடத்துல போட்டால் கூட ஒன்றுமே தெரியல. நான் வளையிற இடத்துல எப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணுவோம், அதில் ஒரு வேகத்தரை போடும்போது ஓகே. ஹைவேலலாம் போட்டு வைக்கிறாங்க, அதுவும் செங்குத்தாக போட்டு வச்சுருந்தாங்களா, அது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் ரைட் பண்ணுறதே இதுக்கு பைக்கில் வர்றதே வந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம், என்ஜாய் பண்ணிட்டு போகிற டைமில் இது வேறு வந்து எரிச்சமாயிராக வருது. என்னத்த சொல்ல தெரில. சரி, இப்போ ஒரு டேமுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தேன்ல, டேமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம், அதிகபட்சம் 20 நிமிஷம் போயிடலாம். பெரிய தூரம்லாம் இல்லை. சாப்பிட்ட இடத்துலேருந்து சாப்பிட்டாச்சு. நான் எப்போவுமே ரைட் பண்ணும்போது மார்னிங் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். பசங்களோட வந்தனால எல்லோரும் சாப்பிட்றாங்க, ஆனால் எல்லோரையும் சாப்பிட வைக்கணும். அதனால் எல்லாருமே வந்து வயசில் கம்மி. ஸோ நம்ம வந்து சாப்பிட்லான்னா அவங்களும் சாப்பிடாமல் வந்துடுவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே திரட்டி கூப்பிட்டு வரும்போது நம்மளும் வந்து சாப்பிட்றது தான் பெட்ரு, இல்லை நல்லது கிடையாது. இடம் நல்லா இருக்குது, ஆனால் என்ன பச்சை பசேன்னு இல்லை. இது வந்து ஜூலை மாதம் பாதிக்கு மேலே தான் வரோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி இன்றைக்கி 18ஆம் தேதியா, இன்றைக்கி 18ஆம் தேதி ஏலியன்ஸ். ஜூலை 18, அதான் பாதிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் இங்கே வெக்கனில் கூல் ஆகலை. ஏன்னா எப்போவே வந்து சாப்பிட்ற இடத்துலலாம் இது போட்டிருந்தோம், அதாவது ஜாக்கெட் போட்டிருந்தோன்னா கசன்னு வரும். பட் இந்த தடவை கசகசன்லாம் வரலை. அவள் வேக்குது, ரேராக ஒரு தடவை வேக்குது, இல்லைங்க வெக்கையாக லைட்டாக இருந்து வேக்க தான் செய்யுது. பட் கம்ஃபர்டபுளாக இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. போட்டிருக்கும்போது போட்டுக்கிட்டே இருக்கலாம், அதை கலட்டணும் அப்படின்னு மைண்ட்லாம் தோண மாட்டேங்குது. தம்பி, லேண்ட்ஸ்கேப்பில் என்ன மட்டும் தெரியாட, நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன். லேண்ட்ஸ்கேப்பில் எடு, இந்த மாதிரி வீடியோட இல்லை, இந்த மாதிரி வீடியோ எடுங்கண்ணே. வீடியோ எடுத்தேன் எனக்கு இல்லை, வீடியோ எடுங்க சொல்கிறேன். நான் பின்னாடி வரேன், அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துடுறேன். அப்படியே எடுங்க. இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்ஷன் பண்ணுங்க, நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்ஷனோட ஒரு போஸ்ட் கொடுங்க. நல்லா இல்லை, அதை விட இது நல்லா இல்லை, நல்ல வித்தியாசமாக கொடுங்க. வித்தியாசமாவா? அவங்க வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன் இது எந்த அளவுக்கு இருக்குது. சரி, வந்துட்டேன் ஏலியன்ஸ், கரெக்டாக வந்துட்டேன் ஏலியன்ஸ் டேமுக்கு. உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். லேன்ஸ், நம்ம வந்து வைகை டேமுக்கு வந்திருக்கோம். பசங்க மாடி போயிட்டுருக்காங்களா, இன்னும் 2 பசங்க பாத்ரூம் இருக்க போயிருக்காங்க. இதான் டேம். ஃபுல்லாக நல்லா இருக்கும்.
குளிக்கலாமா அதில்? குளிக்கலாமா? அதான் எனக்கு ஆழம் சரியான ஆழம் இருக்குல்ல. ஆனால் இவ்வளோ ஓப்பனாக வச்ச மாதிரில இருக்கு. ரொம்ப போட்டு விட்ருவாங்களோ? ஆனால் பைக்கு போகலாமா? போகலாண்ணே. இல்லை ஒரு ரவுண்டாவது அடிச்சு வந்துடலாம்னு பார்த்து. அலியன்ஸ் எப்படி இருக்கு? ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயா அம்மா எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. என் ஸ்மெல் வந்தாச்சு. எலிக்குது. அப்பா செம்ம டயர்டு. நான் லிங்கா படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இறங்குறது தான் பெரிய பாடு. எப்படி இறங்குறோன்னு பார்ப்போம். Many hours later. உடம்புக்கு ஏதாவது உடம்பு ஆமாம் நல்லா காத்துறது இல்லை. ஏக்கு ஓப்பன் பண்ணலாம் தெரியல. லியன்ஸ் வந்து இறங்கிட்டு இருக்கோம். இதில் தான் ஏறணும். இப்படி இறங்கி போயிட்டுருக்கோம். எப்படி இறங்கும்போது நல்லா இருக்குது. இப்போ ஏறும்போது கூட ஒரு மாதிரி இருந்துச்சு. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஏறும்போது அவ்வளோவா தெரில வியூஸு. இறங்கும்போது அந்த தண்ணியோட டேமோட வியூ பாயிண்ட் எல்லாமே தெரியுதா? செம்மையாக இருக்குது. அதே இறங்கணும். ஆனால் இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னடா அதான் ஆமாம் டக்குன்னு கீழே அந்த மாதிரி இருக்குது.